இயேசு பயணமாவதற்கு எல்லாம் தயார் செய்யப்பட்டது. 2 குருக்களிடமும் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசி பெற்றார். 4 கோவேறு கழுதைகள் இயேசுவோடு பயணப்பட்டது. ஹைபர் போலன் கணவாய் வழியாக கிளம்பினார். கண்ணீர் மல்க மாணாக்கர்களும் குருமார்களும் வழி அனுப்பி வைத்தனர். இயேசு எவ்வளவோ மறுத்தும் இன்னொரு குதிரையில் சீன எல்லை வரை நீயும் வருவேன் என்று அடம்பிடித்திருந்தாள். ஆசிரம மாணவர்கள், குருமார்கள், அவரால் குணமடைந்த மக்கள் அவரை பின் சென்று எல்லை வரை விட்டு வந்தார்கள். ஒரு கழுதை சோர்வடைந்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்து பின் தொடர்ந்தார். இப்படியாக 4 கழுதைகளுடன் அவர் பயணத்தை தொடர்ந்தார். வழிநெடுக நோயாளிகளை குணப்படுத்திக் கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தார். மீண்டும் இந்தியா வந்து சேர்ந்தார். ஒரு இளைஞன் நீண்ட கூந்தலும் முகத்தில் இளம் தாடியும் இளம் மீசையும் அந்த சிவந்த உடலுக்கு சொந்தமானவனுக்கு இரட்டை நாடியும் அழகு சேர்த்தது. போகும் இடங்களில் எல்லாம் நோயுற்றவர்களை கவனித்துக் கொண்டே வந்தார். இந்தியாவில் தான் அவர் வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். இந்தியாவில் கூட அவரை வெறுக்கும் கூட்டமோ அலட்சியம் செய்யும் கூட்டமோ இல்லவே இல்லை. சில வருட காலமாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் அவர் தங்கலானார். நிறைய வைத்திய உதவிகள் செய்தார். அங்கு அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டம் சேர்ந்தது. திருவிழாக்களை பார்த்தார். கையில் கம்போடு ஆடுகளை மேய்த்தார். இந்தியாவில் அதேபோல் மன்னருக்கு பவனிகளும் பூத்தூவல்களும் வலியவர்கள் எளியவர்களை தாக்குவதிலும் போன்ற சம்பிரதாயங்கள் ஒருவரும் நடந்து கொண்டிருக்க மனவேதனையோடு இயேசு இன்றைய குஜராத் வழியாக பயணித்து செங்கடலை கடக்க வழி தேடும் போது அவருக்கு இளைய பல்லவனின் நினைவு வந்தாலும் ஆசாபாசத்திற்கு அடிமையாகி விடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்த இயேசு என்னை தேடி பொருள் கொடுத்து அனுப்புகிறான் என்றால் அது அவனுக்கு மேலே இட்ட பணி. அதை சரியாக செய்திருக்கிறான். குருகுலத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால் அவர் மிகச்சரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் வாங்கி வந்த வரம், அதை முறையாக செய்திருக்கிறார். இளையவளவனை பார்ப்பதில்லை என்று முடிவெடுத்தார். நம் நோக்கம் இன்னும் 5 வருடத்திற்குள் நம் தேசம் போய் யோவானுக்கு அடுத்த பணியை தொடர்வது என்று நினைத்த வேளையில் குஜராத்தின் ஒரு சிறு மலைப்பகுதியில் இயேசு பயணிக்க அங்கும் ஒரு கூட்டம்.